Hi friends, welcome to 1C Recipes and Vlogs. இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி நம்மளோட சேனலில் ஒரு சுவையான கிரன்ச்சியான ஈவினிங் ஸ்நாக் ரெசிபி பார்க்க போகிறோம். ரிப்பன் பக்கோடா எப்படி செய்கிறதுன்னு இந்த வீடியோவில் நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இந்த மாதிரி லாக்டவுன் டைமில் கண்டிப்பாக வீட்டில் இருக்கிற எல்லாரும் ஏதாவது ஸ்நாக்ஸ் செஞ்சு கொடு, இது செஞ்சு கொடு, அதை செஞ்சு கொடுன்னு சொல்லி தொந்தரவு பண்ணுவாங்க. இந்த மாதிரி காராச்சேவு, முறுக்கு, ரிப்பன் பக்கோடா ஏதாவது நிறைய செஞ்சு வச்சுட்டிங்க அப்படின்னா அவங்களுக்கு சாப்பிட்ணுன்னு தோணும்போது எடுத்து வச்சு சாப்பிட்டுக்குவாங்க. அடிக்கடி நீங்களும் ஸ்நாக்ஸ் செய்ய தேவை இருக்காது, உங்களுக்கும் கொஞ்சம் ரெஸ்ட்டு கிடச்ச மாதிரி இருக்கும். இப்போது இந்த பக்கோடா செய்கிறதுக்கு 1 கப் அளவு வறுக்காத பச்சரிசி மாவு எடுத்திருக்கேன். அதை இந்த மாதிரி சல்லடையில் சேர்த்து சலித்து அந்த பவுலில் ஆட் பண்ணுங்கள். இந்த மாதிரி சலித்து ஆட் பண்ணுறதுனால அரைப்படாத துகளை ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கலாம். முறுக்கு, காராச்சேவு, ரிப்பன் பக்கோடா இந்த மாதிரி ஸ்நாக் ஐட்டம் செய்கிறதுக்கு யூஸ் பண்ணுற அரிசி மாவை வறுக்காத பச்சரிசி மாவாக இருக்கணும்னு சொல்லுவாங்க. கொலக்கட்டை, பொட்டு செய்கிறதுக்கு யூஸ் பண்ணுற அரிசி மாவு வறுத்த பச்சரிசி மாவாக இருக்கணும்னு சொல்லுவாங்க. இப்போது இதில் 1/2 கப் அளவு கடலை மாவு சேர்த்து அதையும் சலித்து ஆட் பண்ணுறோம். இதில் கொஞ்சமாக அரைப்படாத துகள் இருக்குது, தவிடு மாதிரி இருக்குது பாருங்கள். இப்போது இதை தனியாக ஒரு பிளேட்டில் கொட்டி எடுத்துருங்க. அடுத்து இதில் ஒரு 1/2 கப் அளவு பொட்டுக்கடலை மாவு சேர்த்துக்கலாம். 1/2 கப் அளவு பொட்டுக்கடலையை மிக்ஸி ஜாரில் சேர்த்து பவுடர் பண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். மிக்ஸி ஜாரில் அரைச்சி ஆட் பண்ணுறதுனால கண்டிப்பாக அரைப்படாத துகள் நிறைய இருக்கும். 1 கப் அரிசி மாவு, 1/2 கப் கடலை மாவு, 1/2 கப் பொட்டுக்கடலை மாவு, இதுதான் ரேஷியோ ரிப்பன் பக்கோடாக்கு. பாருங்கள் அரைப்படாத துகள் எவ்வளோ இருக்குன்ட்டு. இதை தனியாக கொட்டிடுங்க. இந்த மாதிரி அரைப்படாத துகளோடு நீங்கள் மாவு மிக்ஸ் பண்ணி பக்கோடா பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக ஒரு சில டைம் வெடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அந்த எண்ணெயில் ஃப்ரை ஆகிட்டு இருக்கும் பொழுது அது வந்து சேஃப் கிடையாது. அதனால் இந்த மாதிரி சலிச்சுட்டு ஆட் பண்ணுங்கள். இப்போது இதில் 2 டீஸ்பூன் அளவு மிளகாய்த்தூள் ஆட் பண்ணியிருக்கேன். ஒரு 1/4 டீஸ்பூன் அளவு அல்லது ஒரு பிஞ்ச் அளவு பெருங்காயத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். கடலை மாவு, பொட்டுக்கடலை மாவு சேர்க்குறனால வயிறு பொறுமல் ஏற்படுத்தும். அதனால் இந்த மாதிரி பெருங்காயத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. அடுத்து ஒரு 1/2 டீஸ்பூன் அளவு உப்பு, ஒரு 3 டீஸ்பூன் அளவு நெய் சேர்த்து ட்ரையாக மிக்ஸ் பண்ணிக்கலாம். உப்பு ஸ்டார்டிங்கில் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. அடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து மிக்ஸ் பண்ணும் பொழுது டேஸ்ட் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா உப்போட அளவு போதுமா இல்லை இன்னும் கொஞ்சம் போடணுமான்னு தெரியும். அந்த டைமில் கொஞ்சம் உப்பு சேர்த்து மறுபடியும் மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ ஃபஸ்ட்டு ட்ரையாக மிக்ஸ் பண்ணிட்டோம். 1 கப் அளவு தண்ணி எடுத்திருக்கேன். அதை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து சப்பாத்தி மாவு பாத்திரத்துக்கு கொண்டு வந்துடலாம். இதில் நீங்கள் கருப்பு எள்ளு அல்லது வெள்ளை எள்ளு அல்லது சீரகம் அல்லது ஓமம் ஏதாவது ஒன்று இன்க்ரீடியண்ட்டை 1 டீஸ்பூன் அளவு ஆட் பண்ணிக்கலாம். அடுத்து கொஞ்சமாக கருவேப்பிலையும் சேர்த்து ஃப்ரை பண்ணி ஃபைனலாக இது கூட மிக்ஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த ஃப்ளேவர்லாம். எங்கள் பாப்பாவுக்கு ப்ளைனாக சாப்பிட்றதுக்கு ரொம்ப பிடிக்கும். அதனால் நான் எதுவும் ஆட் பண்ணாமல் ப்ளைனாக அந்த ரிப்பன் பக்கோடா பண்ண போகிறேன். இப்போ மாவு ரெடி பண்ணிட்டோம். நம்மளோட முறுக்கு அச்சும் ரெடியாக இருக்குது. அதில் இந்த மாதிரி 4 சைடும் லைன்ஸ் இருக்கிற மாதிரி தட்டு இருக்கும், அதுதான் ரிப்பன் பக்கோடா தட்டு. இல்லாட்டி சிங்கிள் லைன் இருக்கிற தட்டும் இருக்குது. உங்களுக்கு எது விருப்பமோ அந்த தட்டை எடுத்துக்கோங்க. அந்த அச்சில் சுற்றி எண்ணெய் நல்லா தடவிட்டு நம்ம ரெடி பண்ண மாவை பால்ஸ் மாதிரி செஞ்சு அந்த அச்சுக்குள்ளே ஃபில் பண்ணணும். ஃபில் பண்ணி க்ளோஸ் பண்ணிடுங்க. இந்த மாவை மிக்ஸ் பண்ணிகிட்டு இருக்க டைமில் நீங்கள் எண்ணெயை காய வச்சுட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு டக்குன்னு மாவை மிக்ஸ் பண்ணி அந்த பக்கோடா போடுறதுக்கு ஈஸியாக இருக்கும். இல்லாட்டி எண்ணெய் காய்கிற வரைக்கும் நீங்கள் வெயிட் பண்ணணும். இப்போ அச்சை நல்லா க்ளோஸ் பண்ணிடலாம். டைட்டாக க்ளோஸ் பண்ணிடுங்க. க்ளோஸ் பண்ணிவிட்டு எண்ணெயும் சைட் பை சைட் ஹீட் பண்ணியாச்சு. நல்லா சூடாக இருக்கணும் எண்ணெய். மிதமான சூட்டில் இருக்கிற போது போடக்கூடாது, அது நல்லா ஃப்ரை ஆகாது. நல்லா சூடாக இருக்கும் பொழுது போடணும். இப்போது எண்ணெய் நல்லா சூடாக இருக்குது. அதில் நம்ம ரெடி பண்ண அந்த பக்கோடா மாவை பிழிஞ்சு விட்டுடலாம். கையில் கட் பண்ணியோ அல்லது லைட்டாக ஷேக் பண்ணாலோ அதுவாக உதிர்ந்துடும். ஒரு சைடு நல்லா வெந்த பின்னாடி அடுத்த சைடு திருப்பி விடுங்க. நீங்கள் அந்த மாவை அந்த எண்ணெயில் ஆட் பண்ணும் பொழுது அந்த ஃப்ரை ஆகிற சவுண்டும் அந்த பபிள்ஸும் அதிகமாக வரும். ஒன்ஸ் அந்த பக்கோடா நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு அப்படின்னா அந்த பபிள்ஸ் வர்றது ப்ளஸ் அந்த ஃப்ரை ஆகிற சவுண்ட் வந்து கம்ப்ளீட்டாக குறைஞ்சிரும். அந்த ஸ்டேஜில் நீங்கள் எண்ணெயிலேருந்து ஃபில்டர் பண்ணி எடுத்துடலாம். பிகினர்ஸ் கூட சூப்பராக இந்த பக்கோடா பண்ணிடலாம். இதே மெத்தட், இதே மெஷர்மெண்ட்டில் நீங்கள் இந்த பக்கோடா பண்ணிங்க அப்படின்னா 100% சூப்பராக உங்களுக்கு வரும். அதுக்கு நான் கேரண்டி. ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுட்டு நல்லா ஆறின பின்னாடி ஸ்நாக்ஸ் ஸ்டோர் பண்ணுறதுக்குன்னு ஒரு டப்பா வச்சுருப்பீங்க இல்லையா, அதில் மாற்றிக்கோங்க. இதே மாதிரி இன்னொரு ரவுண்ட் ஆட் பண்ணியிருக்கேன். பாருங்கள், நம்ம ஆட் பண்ணும்பொழுது பபிள்ஸ் அதிகமாக வந்துச்சு, ஃப்ரை ஆகிற சவுண்டு அதிகமாக வந்துச்சு. ஒன்ஸ் அது நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு, 2 சைடும் நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு அப்படின்னா அந்த சவுண்டும் அந்த பபிள்ஸ் வரதும் குறைஞ்சிரும். இதுதான் நமக்கு சூப்பரான இண்டிகேஷன். இதை வச்சு நம்ம அந்த எண்ணெயிலேருந்து ஃபில்டர் பண்ணி எடுக்கணும். இதே மெஷர்மெண்ட்டில் நீங்கள் பக்கோடா ட்ரை பண்ணிங்கன்னா உங்களுக்கு எண்ணெயும் ரொம்ப இழுக்காது,
கடுக்கடுக்குன்னு இருக்காது, நல்லா க்ரன்ச்சியாக சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நம்மளோட ரிப்பன் பக்கோடா சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. கலர் எவ்வளோ அழகாக வந்திருக்கு பாருங்கள். இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க, எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.